நிகேத்தனாம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீவாசாய மங்கலம். ஸ்ரீ சூடை சீனிவாச பெருமாள் திருக்கோயில். இங்கே பிரசித்தப்பட்ட சீனிவாச பெருமாள் பழங்காலத்து பெருமாள். இது அலமேமங்க தாயார் ரொம்ப விசேஷமானது. இந்த திருவாடி ஆடிப்பூரம் விசேஷமாக நடக்கும். இன்னைக்கு மார்கழி மாதம் 27ஆம் நாள். 22 நாள் விரதம் இருந்து மையிட்டு மலரிட்டு எதுவும் இல்லாமல் இருந்து இன்னைக்கு எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சீனிவாச பெருமாள் கிட்ட மலரும் மலையல் கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு கூடாரவெள்ளி என்ற கோவிந்தா பாசத்து தோண்டாமை இன்னைக்கு திருவழக்கு பூஜை விசேஷமாக ஆண்டாள் கோஷ்டி மூலமாக நடைபெறுகிறது. ஸ்ரீ காந்தாய ஹல்யானகே நேத்தனாம் ஸ்ரீ வெங்கடவாசாய ஸ்ரீவாசாய மங்க ஆண்டாள் திருவடியிலே சரணம். குரு பிரம்மா து விஷ்ணு துரதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் சஸ்னேஷே நமத. இன்னைக்கு கூடாரவல்லின்ற ஒரு திருவிழா மார்கழி மாசம் முதல் தொடங்கி பாருங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு 27ஆவது நாள் கூடாரவல்லி திருவிழா. என்னன்னா ஆண்டாள் பெருமாளை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நோம்பு முத்துறாங்க. அது 26 நாளும் அவரவங்க பாடிட்டாங்க. 27ஆம் நாள் கனவுல பெருமாள் சொல்றாரு தாயார் கனவுல நீ ஸ்ரீரங்க வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் இருக்குதான், நீ ஸ்ரீரங்கம் வந்தேன்னா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிச்சயதாம்பலம்னு சொல்லுவாங்க பெருமாள் கனவுல. இதை பெரியாழ்வார் கனவுல பெரியாழ்வார்கிட்ட ஆண்டாள் சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ சாதாரண மனுஷ பிறவி, உன்னை எப்படி பெருமாள் திருமணம் பண்ணிக்க முடியும்? நான் இல்லை, என் கணவர் சொன்னாரு ரங்க சுவாமி அப்படின்னு. உடனே சரின்ட்டு அவரு சரி என்னவோ பொண்ணு ஏதோ வளர்றா அப்படின்னு சொல்லிட்டு கம்மன் போயிட்டாரு. ஆனா அவர் கணவனே பெருமாள் சொல்றாரு, வந்திருக்கிறது ஆண்டாள் மகாலட்சுமி தாயார் தான், நான் தான் அவதாரம், அவதாரம் பண்ணியிருக்க அவனுடைய மகளா நீ அழைச்சிந்து வா, நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா அவர் கணவனையா. அதனால இன்னைக்கு கூடாரவல்லின்றது ரொம்ப பெரிய விசேஷமான. சில கோயிலெல்லாம் இன்னைக்கு கூட திருக்கல்யாணம் பண்ணுவாங்க, ஓடியன்னைக்கு பண்ணுவாங்க. சில கோயில் இன்னைக்கு திருக்கல்யாணம் பண்றதா ஒரு ஐதீகம். 2 பேரும் அப்புறம் பெரியாழ்வார் அழைச்சி போறாரு ஆண்டால. ஸ்ரீரங்க பெருமாள் நிக்க வைக்கிறாசா. அப்போ அங்க திருவடியை தொடர்றாங்க அந்த அம்மா, அப்படியே மறைச்சு போயிடுறாங்க. ஆண்டாள் அப்படியே திருமணம் பண்ணிக்கிறா. அப்புறம் பெரியாழ்வார் ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே அப்படின்ற. அப்புறம் பெருமானும் தாயாரும் 2 பேரும் சேர்ந்து காட்சி கொடுத்து, நான் தான் தாயார் தான், நான் ஆண்டாள அவதாரம் பண்ணேன், உங்களுடைய பாசனம் கேட்கறதுக்கோசம், ஏதோ பெரியாழ்வாரோட பாசனம் கேட்கறதுக்கோசமே வந்தாங்கன்னா ஆண்டாள் தாயார் இங்க அவதாரம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நான் வந்தேன். இப்போ பெருமாள் கிட்ட போறாரு, அதனால நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னைக்குமே தாயார் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அதனாலதான் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பூடஸ்தானத்துல ரெங்கமன்னா ஸ்ரீ ஆண்டாள் பெரியாழ்வார் 3 பேரும் இருப்பாங்க. எந்த இதுலயும் கிடையாது, அங்க 3 பேரும் இருப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஸ்ரீவல்லிபுத்தூர். வடபத்திர சாயை தான் மூலவரங்க மேல, கீழே ஆண்டாள் பெரியாழ்வாரும் ரங்கவண்ணாரும் இருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு கூட விசேஷம். பாசுரம் பாட சொல்றா. நான் சரி ஒரு பாசுரம் பாடுறேன். மார்கழி திங்கள் மதுரைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுவினோ நீரிழையில் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்காத் ஊர்தே கொடுந்துழில நந்தகோபன் குமரன் ஏராந்தகன்னிய சோத இளம் சிங்கம் கார்வேரி செங்கன் கதிமதியும் கோள்புகத்தான் நாராயணே நமக்கே பயதுருவான் ஆரோர் அப்புழ படிந்தேலோரிப்பவாய் ஸ்ரீ ஆண்டாளின்றே சரணம் எம்பெருபாடுவே சரணம்.
அம்மா சன் டிவியில் எடுக்கிறாங்கம்மா, நல்லா ஆடுமா. நவீனம்மா வருஷம் வருஷம் ஆண்டாள் குஸ்தி, ஆண்டாள் குஸ்தி மயம், ஆண்டாள் மயம் பார்த்து ஆண்டாள் குஸ்தி அதுக்கு போகாமல் நடக்குது பார். ஏதோ ஒரு குழந்தையால் அந்த ஆடுது ஆசையா அது அது அந்த விட்டு போகலை. ஆண்டாளுக்கு இப்ப எல்லாரும் கும்மி ஆடணும். எல்லாரும் ரவுண்டா நின்று ஸ்ரீவல்லிபுத்தூர் எல்லாம் ரவுண்டா கும்மி ஆடுவாங்க. எல்லாம் கீழே வச்சு